நம்ம லைஃப்ப நமக்கு புடிச்ச மாதிரி வாழணும். நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே வாழணும். மத்தவங்கள பார்த்து நம்ம காப்பி பண்ணக்கூடாது. இல்ல மத்தவங்க சக்சஸா இருக்காங்க, பியூட்டியா இருக்காங்க, இல்ல அச்சீவ் பண்றாங்கங்கிறதுக்காக அத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அத நம்ம எப்பவுமே பிலீவ் பண்ணணும். அத நம்ம ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டே இருக்கணும். அப்போதான் நம்மகிட்ட இருக்கிற நல்லது, கெட்டது, நம்மளோட யுனிக்னெஸ் எல்லாமே நமக்கு தெரிய வரும். நம்ம அத அக்செப்ட் பண்ணிப்போம். நம்மள சுத்தி இருக்கவங்களும் அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஃபேக்கா இருக்கணும், இல்ல மத்தவங்களுக்காக நம்மளோட ஃபீலிங்ஸையோ, இல்ல எமோஷன்ஸையோ மறைச்சுக்கணும் அப்படிலாம் இல்ல. எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இது பிடிக்கல. எனக்கு கோவம் வருது, எனக்கு கோவம் வரல. எனக்கு சிரிப்பு வருது. இது எல்லாமே இயல்பான உணர்வு. அது எல்லாமே நம்ம வெளிப்படுத்தணும். ஸோ அப்பதான் நம்ம நம்மளாவே இருக்க முடியும். நம்மளையும் நம்ம பிலீவ் பண்ண முடியும். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, மத்தவங்களுடைய அட்டென்ஷனையோ, மத்தவங்களோட அங்கீகாரத்தையோ நம்ம எதிர்பார்த்து வாழ மாட்டோம். நம்மளுடைய சின்ன சின்ன சக்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கொண்டாட ஆரம்பிச்சுருவோம். நமக்குன்னு நம்மளோட யுனிக்னெஸ்ஸ நம்மள பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம கூட இருப்பாங்க. அதுவே நமக்கு போதுமானதா இருக்கும். நம்மளும் ரொம்பவே ஹாப்பியா இருப்போம். நம்மளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குறைங்கள கூட நம்ம ஒரு பெரிய விஷயமா நினைக்காம ஒரு சக்சஸா நம்ம எப்பவுமே கொண்டாடணும். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.